Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டேட் 21. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட வீடியோஸ. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? வாங்க இன்னைக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாரி கட்டியிருந்தோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னீங்க. உங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல்ல எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்க அத்தை பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் என்ன வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருந்தேன். பட் என்னன்னா அந்த ஆபரேஷன் நடந்துச்சு இல்லையா, எனக்கு 2 குழந்தையுமே சிசேரியன். அதுக்கப்புறம் வந்து நான் நடக்கிறதே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டான்ஸ் வந்து கேப்பு விட்டு போச்சா, அதுவும் இல்லாம அந்த ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வரவே மாட்டேங்குது, வராத மாதிரி இருக்கு. ஆனா அப்பப்போ சும்மா ட்ரை பண்ணுவேன். அதுக்காக நம்ம எப்படி ஆடினாலும் ஆடிட்டு போறோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோன்ற மாதிரி ஆடுவேன். ஆனா அப்ப வந்து நல்லா பண்ணுவேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க போற அளவுக்கு. பட் இப்ப இல்ல. இருந்தாலும் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. மனசை தேத்திக்க வேண்டியது இதெல்லாம் கேட்கும் போது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே. நமக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸபிளா ஏதாவது போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்னது நமக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா. சோ அதனால எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சாரி நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நேற்று அவசர அவசரமா ஒழுங்கா கூட கட்டல, எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் கண்டிப்பா. இனி ஊருக்கு போனோம்னா நிறைய வந்து விசேஷங்கள்லாம் இருக்கு, எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க. சபானா சிஸ்டருக்கு நேத்தே சொன்னோம் இல்லையா, நாளைக்கு தான் அவங்களுக்கு. சரி இன்னைக்கும் வந்து சொல்லிடலாம். சபானா சிஸ்டருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சிஸ்டர். திருமண நாள் வாழ்த்துக்கள். நீங்க வந்து நல்லா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க நேத்து எல்லாருமே. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. காலையில 2 ராகி தோசை சாப்பிட்ட சிஸ்டர். அதுக்கப்புறம் மதியத்துக்கு ஒரு பனானாவும் இது மாதுளப்பழம் ஒரு கப்லையும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால அங்க எக் ரைஸ் மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தராங்க. வருத்தமே படாதீங்க, நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் பேலன்ஸ்டு பண்ணிருக்கீங்க. மறுநாள் வெயிட் அதிகரிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயந்துருந்தீங்க. அப்படி அதிகரிச்சாலுமே அது வந்து ஒரு டெம்பரவரியா தான் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து பெர்மனண்டா ஆகாது. பெர்மனன்ட் ஆகுறதுக்கு ஒரு 1 வீக் நம்ம அதே மாதிரி இருந்தாதான் வந்து அப்படி ஆகும். சரிங்களா? சோ கவலையே படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ஆனாலும் அது மறுநாள் நீங்க இருக்கிறதுலே வந்து கண்ட்ரோல் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நான் வந்து வாக்கிங் வந்து போறேன் சிஸ்டர். சாரி, எக்ஸசைஸ் வந்து பண்றேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து 5000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறேன். எல்லாமே நான் வந்து கரெக்டா பண்றேன், டயட்டும் கரெக்டா பண்றேன். ஆனா வந்து வெயிட் வந்து ஒரே இதுல இருக்கிற மாதிரியே இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தூக்கம் நல்லா இருக்கா? தண்ணி கரெக்டா குடிக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாருங்க. புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா ஃபுட் வந்து எடுத்துக்கிறீங்களா? இது எல்லாமே பாருங்க. சரிங்களா? அதேதான் கனகாக்காவும் வந்து கேட்டீங்க. 5 kg வந்து சரசரன்னு குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து கேஜி வந்து எனக்கு குறைய மாட்டேங்குது, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 kg நம்மளோட நீர்ச்சத்து வந்து டக்குன்னு நம்மளோட வாட்டர் கண்டென்ட் வந்து இறங்கிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட அடிமட்டு கொழுப்பு குறையதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ கவலையே படாதீங்க. சரிங்களா? இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா 59, 58 ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு தூக்கம் கரெக்டா இல்லைங்க. உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, ஒர்க் ஸ்ட்ரெஸ். சோ அதனால கூட இருக்கலாம். சோ அதனால நம்ம வந்து கரெக்டா ஹெல்தியா சாப்பிடுறோம். சரிங்களா? என்னைக்குனாலும் அதோட பயன் வந்து இருக்கும். சோ அதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், சாங்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா தூங்குறது வந்து என்னால முடியல, ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் தூங்கணும். சோ நான் வந்து கட்டாயத்துக்குள்ள இருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாருமே இந்த தப்பு பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் 60 வயசு உள்ளவங்க வந்து இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஜூஸ் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொன்னீங்க. குடிக்கலாம். ஆனா என்னன்னா அது வந்து பருப்பு தானே, அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுமா, செரிமானம் ஆகுமான்னு பாத்துக்கோங்க, அவங்க உடம்ப பொறுத்து. சரிங்களா? அவ்வளவுதான். இன்னைக்கு கமெண்ட்ஸ் இது மட்டும் தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மருமக பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது போடுவாங்க இல்லையா,
ட்ரிப்ஸ் போடுவாங்க இல்லையா, அதுல வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதோ இங்க வீங்கிட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்களாம். எப்படின்னா சிவகங்கையில இருந்து மதுரை வந்து கொண்டு போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் பாப்பா வந்து முடியாம தான் இருக்காங்க. எப்படின்னா ரொம்ப வீங்கிட்டு இருக்கான். ஆனா பாப்பா ஆக்டிவா இருக்காங்களா, ஆனா கை மட்டும் பாத்தீங்கன்னா வீங்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து பச்சை குழந்தை இல்லையா, ஒரு வாரம் கூட ஆகல. எனக்கு அதை கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் வந்து இது வந்து நைட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 11 மணிக்கு மேலதான் இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். அப்புறம் ஒரு மாதிரியாவே அழுக வந்துருச்சுங்க. உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் வந்து நம்ம வந்து சோர்ந்துடக்கூடாது, இது வந்து ஏதோ ஒரு இது அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா, சோ அந்த ஒரு நம்பிக்கையில இன்னொரு அப்படி இருக்கேங்க. நீங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை, பச்சை குழந்தைக்கு கடவுள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாரு பாருங்களேன். அந்த ட்ரிப்ஸ் போட்ட இடத்துல அவங்களுக்கு வந்து புண்ணான மாதிரி வீங்கிட்டு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அதுதான் சொல்ல முடியாது இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி துடிக்கும் இல்லையா, கால்ல இருந்து அப்படியே மைண்டே சரியில்லை. அப்புறம் என்னோட தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தி பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ வைப்போம்னு சொல்லுவாங்கல்ல, என்கேஜ்மெண்ட் மாதிரி பூ வைப்பாங்க. அது மாதிரி அந்த இது கூட இன்னைக்கு நடந்துச்சு. ஒரு சித்தினால அங்க கூட இருக்க முடியல, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருந்துச்சு. தேதி வச்சிட்டோம்னா அதை பண்ணணும் இல்லையா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நம்ம என்ன தம்பிதான் தேதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் நடக்குது. இந்த மாதிரி இந்த விஷயம் நடக்குதா, அப்படியே மைண்ட் ஒரு மாதிரியா இருக்குங்க. எங்க வீட்டுல ஒரு சின்ன விசேஷம் நடந்தா கூட நம்ம அங்க இல்லையேன்ட்டு ஒரு மன வருத்தம் இருக்கும் இல்லையா, அது காலையில 11 மணி வரைக்கும் அந்த வருத்தம் வந்து இருந்தது. 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நேத்து நைட்டே 1:30 மணிக்கே கொண்டு போயிருந்திருக்காங்க. என்கிட்ட சொல்லல, நான் வந்து பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மைண்ட் ஒரு மாதிரியாவே இருந்தது. இந்த பிளாக் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஃபேமிலிக்காக நம்ம எல்லாமே பண்ணிதானே ஆகணும். சோ அதனால வந்து நான் வந்து சரியாயிடும், இதுவும் கடந்து போகும். ஏதோ ஒரு விஷயம் நினைச்சுக்க வேண்டியதான். நீங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லாருமே, சரிங்களா? அததான் வந்து சொல்றேன். சரி, நான் ரொம்ப பேசிட்டேன், ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான். சோ எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அந்த பச்சை குழந்தை நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சிஸ்டர் எல்லாருக்குமே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சம்டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட வெயிட் பாத்தீங்கன்னா 58.80. ஸோ நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருக்கணுங்க, அதற்கானது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து என்ன குடிக்கலாம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டரே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து சண்டேன்றனால கொஞ்சம் அப்படியே லேட்டா வந்து எந்திரிச்சேன். வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு சூப்பரா வந்து டே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பதான் கொஞ்சம் ஏதாவது வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது போக என்னன்னா காலையில வந்து ஏதாவது இந்த மாதிரி எம்டி ஸ்டமக்ல குடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து காஃபி பவுடர் தீந்துருச்சு. ஸோ காலையில இஞ்சி டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன். ஸோ அதனால இவங்களுக்கு இஞ்சி டீ எப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அதான் இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி வந்து குடிக்க முடியல. ஸோ அதனாலதான். ஸோ 2 பேருக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் தான். சரி, சண்டே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாஞ்சலியில ஆட்டா நூடுல்ஸ், சரிங்களா? இப்ப மேகிலையுமே கூட ஆட்டா மேகி வந்து வந்திருக்கு. ஸோ ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சும்மா அந்த அதுல கொடுத்துருக்க மசாலா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துச்சு, அப்படியே நிறைய தண்ணி சேர்த்து ஒரு சூப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தேன். அது கூட முட்டையை வந்து அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஆட்டா நூடுல்ஸ் தான் பண்ணீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். அப்படி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நான் அதனாலதான் முட்டை அவிச்சு அது கூட வந்து கொஞ்சம் அப்படியே ஹெல்த்தியா பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப் மாதிரியே வந்து வச்சு நல்லா எடுத்துக்கிட்டாங்க. அது கூட ஒரு முட்டையை அவிச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பெப்பர் சால்ட் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். செம்மையா இருக்கும் இல்லையா, சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட், அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரி கையோட இருக்கிற பாத்திரத்தை கழுவி போட்டுடலாம்னு சொல்லிட்டு கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷா பாயாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துல வந்து நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கும் கட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நேத்து வந்து கோயிலுக்கு போகும்போது ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொடுத்தா சொன்னலையா, அதை வந்து வந்ததுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் இன்னைக்கு வந்து சூப்பரா வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா இங்க பூ சொல்லுவேன்ல ஒழுங்கா கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதனால வந்து வேஸ்ட் பண்றதே கிடையாது. அதனால அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணிட்டு நான் ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து எப்பவும் போல வந்து தோலை வந்து நீக்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாட்டினா வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து
வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே எப்பவுமே டியூஷன் இருக்காது. சனிக்கிழமை கோயிலுக்கு போனனால டியூஷன் வந்து தம்பி அனுப்பல இல்லையா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்களான்னு கேட்கவும் சொன்னாங்க அந்த பொண்ணு வர சொல்லி. ஸோ அவனை கொண்டு போய் விடுறதுக்கு தான் நான் வந்து போனேன். காலையிலே அதான் வந்து அதை ஒரு 11 மணிக்கு மேலேயே வந்து கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவரை போய் விட்டுட்டு வர போயிட்டேன். அவர் குடுகுடுன்னு ஓடுறாரு பாருங்களேன். நாங்க சொன்னோம் வந்தோடனே நம்ம பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுங்க. அதான் சொன்னேன் நேற்று வந்து தட்டைப்பயிர் குழம்பு கஞ்சி எல்லாமே இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ சமைக்கிற வேலையில ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். அதுக்கு அம்மாச்சி வந்து மார்க்கெட்டாங்க. என்னடா கிச்சன் வேற மாதிரி இருக்கேன்னு வந்து பாப்பீங்க. அம்மாச்சி மார்க்கெட் போயிட்டாங்க. ஆனா அந்த ராஜ்மா பயிர் வந்து வேக வச்சுட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இவங்க வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டாங்க. நைட்டு இந்த மாதிரி வேக தான் வைப்பாங்க உடனே போட்டு. ஸோ அதுவும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மா வந்து இங்க செய்வாங்க. ஸோ அதை மட்டும் பாத்துக்கமா அப்படின்னு சொல்லி போனாங்களா. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு நீ வந்து ஆஃப் பண்ணி மட்டும் வச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்தா வேகவே இல்லை. ஸோ அதனால கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். சரி வீட்டுல போயிட்டு நம்ம வந்து அங்க போய் இருக்கதான் போறோம், நீ கொஞ்சம் ஃப்ரீ தானே, சமையல் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அங்க இருந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த பசங்களும் இருந்தாங்க டிவி பார்த்துட்டு. அந்த மேடமும் அம்மாச்சியும் 2 பேருமே வந்து போயிருந்தாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த பசங்களோட நல்லா கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு அவங்க 2 பேரும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்களா. நானும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே சின்ன சின்ன எடிட்டிங்கும் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். ஸோ இதுதான் அந்த பங்களா. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள மேல எல்லாம் இன்னும் 2-3 ஃப்ளோர் வந்து இருக்கு, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சு ஒரு வழியா. ஸோ அதை வந்து மூடி வச்சுட்டு அப்படியே நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேங்க. ஸோ அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். சரி ஃபோன் வச்சிருந்தனால கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா சரி அம்மாச்சி வந்து மார்க்கெட்ல இருந்து கொஞ்ச நேரம் சென்று தான் அதுக்கப்புறம் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ அவங்களுக்கு சரி வெயில் வேற இன்னைக்கு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால என் ஃப்ரெண்டு ஹேமா தான் அவங்க வந்து இந்த சர்பத் மிக்ஸ் வந்து வாங்கி தந்தாங்க. அன்னைக்கு வாங்கி சாப்பாட்டோட இதையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஜூஸ் மட்டும் பண்ணிட்டேன். தண்ணி மட்டும் கலந்தாலே போதும் அதுல. அதுக்கப்புறம் சரி தட்டைப்பயிர் குழம்பு நல்லா சுட வச்சிடலாம், செம்மையா இருக்கும் இல்லையா. அது கூட கஞ்சியும் பாருங்களேன் பயிரா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து போட்டு கொடுத்துட்டேன், கஞ்சியும் தட்டைப்பயிர் குழம்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மாச்சிக்கு கஞ்சி எடுத்துட்டு அதுலேயே வந்து தட்டைப்பயிர் குழம்பு வச்சு மொத்தமா கொண்டு போய் ஜூஸோட கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று தான் வந்து சாப்பிடுவாங்க. அங்கேயும் வந்து சின்ன சின்ன சமையல் வேலை முடிச்சுட்டு தானே பண்ணுவாங்க. ஸோ அதனால கையோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவனையும் கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனேன். அவர் கடற்கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு பாருங்களேன். அவங்க வீடு தான் இது. ஸோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்தவங்க அவர் ஆர்வத்தை பாருங்களேன், இன்னும் ஸ்பீடா ஒடியாராருன்னு மட்டும் பாருங்க. வீட்டுக்கு கடகடன்னு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் காலையிலேயே கொஞ்சம் துணி போடணுன்னே நினைச்ச மிஷின்ல போடல. சரி டைம் ஆயிடுச்சு போய் போட்டு விட்டுறலாம், கொஞ்சம் கொஞ்சமா போட்டா தான் அதுவா இருக்கும்னு சொல்லிட்டு கையோட போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் மிஷின்ல. கொஞ்சம் அப்பதாங்க இல்லைன்னா ஒரு வேலை இருக்கிற மாதிரியே உறுத்திக்கிட்டே இருக்கும் துணி மட்டும். அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் தாங்க தட்டைப்பயிர் குழம்பு இருந்தனால 2 ப்ரௌன் பிரெட் மட்டும் வச்சுட்டேங்க. ஸ்பெஷலா வேற எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். நீங்க அதான் சொல்ல மாதிரி ரவக்களி இல்லைன்னா மில்லட் ரைஸ் எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. கோதுமை தோசை கூட ஊற்றி எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தி எடுத்துக்கலாம், நம்மளோட விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து காய போட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதை கையோட காய போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் கடத்ததையும் கையோட கழுவி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்க வந்து அடுத்து ஒரு 2 நாள்ல நவராத்திரி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு அதை கொஞ்சம் பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மண்டை பகுதி எல்லாமே சூப்பரா கிளீன் பண்ணியிருந்தாங்க நல்லா. ஆனா நான் நல்லாவே வாஷ் பண்ணினேன். இந்த மாதிரி கீரி எடுத்துக்கிட்டேன் இந்த சைடு ஃப்ரை பண்றதுக்கு. மண்டை பகுதியிலுமே சதை இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதை மட்டும் குழம்பு வச்சுட்டு இந்த சைடு வாழை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சியும் பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் இல்லையா மீன் ஃப்ரை போடுறதுக்காக தான். இப்போ நான் எப்படி ஃப்ரெஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா சேர்ப்பேன்னு சொல்றேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுல வந்து எந்த ஒரு ஃபிஷ் மசாலாலாம் வந்து சேர்க்கல, வீட்டுல இருக்க பொருளை வச்சு தான் சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளா தான் வந்து இருக்கும் இது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் மசாலா கடையில் இருக்குல்ல அதை கூட சேர்க்கலாம், என்கிட்ட இருந்துச்சு. ஆனா நான் இதை இப்படியே வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு நல்லா லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடுறேன் சரிங்களா. இதுலேயே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லெமன் வந்து சேர்த்தேங்க. எல்லா மீனுக்கும் அப்பதான் கரெக்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஐலா மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, இது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த மீன் வந்து இங்க இந்த மீன் தாங்க நம்ம ஊர் மீன் மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்குவோம். இந்த மாதிரி சதம் அது மாதிரி இருந்ததுனால நல்லா கீறி விட்டுட்டோம்னா தான் மசாலா நல்லா உள்ளுக்குள்ள போகும்னு சொல்லிட்டு நல்லா வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி தனியா வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. அதுதாங்க செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் இங்கே சொல்லுவேன் பெரிய வெங்காயம் தான் கிடைக்கும், ஸோ அதனால அதுதான் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்டியா இருக்கும் இல்லையா. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு அதிலே வந்து உப்பு சேர்த்து அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளா தாங்க பண்ணுவோம். நிறைய பேர் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அதெல்லாம் வதக்கி அரைச்சி கூட பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்படிதான் வந்து பண்ணுவோம். எங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். காரைக்குடி இந்த நாங்கள் வந்து சிவகங்கை, ஸோ இந்த ஸ்டைலில் நாங்கள் இப்படிதான் வந்து பண்ணுவோம். அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது, அதையும் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அவ்வளவுதான். அதையே நல்லா வந்து சுருள வதக்கிக்கிறேன். என்கிட்ட வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் காலி ஆயிடுச்சு சொன்னேன், அதனால இப்படி சேர்த்திருக்கேன். இல்லாட்டா அதை மட்டும் தான் வந்து சேர்ப்பேன் நானு. இனி ஊருக்கு போகையில கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊத்தி தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் புளி எல்லாமே காலி ஆயிடுச்சு, இங்கதான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இங்க உள்ளது கொட்டையுமா ஒரு மாதிரி புளிப்பும் இல்லாத மாதிரியே வந்து இருக்குங்க. ஆனா ஓரளவுக்கு கிடைக்குது, ஆனா ரேட்டும் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஊருக்கு போகையில கொண்டுகிட்டு வரணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கலாம். மண்டை எல்லாமே சொன்னேன் இல்லையா, மண்டை மீன் மட்டும் தான் வந்து இடிச்சது. ஏன்னா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு மீனை ரெண்டு பீஸா வந்து கட் பண்ணியிருக்காங்க, வாழும் மண்டையுமா. கொஞ்சம் சதை அதுலேயே இருக்குல்ல நல்லாவே. ஸோ அதனால மீனை போட்டுட்டு அந்த சைடு தூக்கி வச்சிடலாம்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, காஃபியை போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்னால காஃபியை போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுமே பார்த்தா நல்லா சூப்பரா வந்து மீன் குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கடைசியா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலை தூங்கணும்னா செம்மையா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சிம்பிளான மீன் குழம்பு இப்படிதாங்க நாங்க வந்து பண்ணுவோம். மேக்ஸிமம் தேங்காய் இல்லாம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு உங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2 மீனை வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளோட வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணி சாப்பிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாருக்குமே வந்து பொரிச்சுக்கிட்டேன். மேக்ஸிமம் ஓரளவுக்கு தாங்க என்ன சேர்ப்பேன், அதுக்கு மேலே சேர்க்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து எடுத்து உலைய வச்சு விட்டுறலாம், சுட சோறு கொடுக்கலாம். மதியம் கஞ்சி இல்லையா, ஸோ அதனால குக்கர்ல வச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அதையும் தனியா வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அள்ளிட்டு வந்த துணி எல்லாமே இருந்ததா, அது எல்லாமே எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஓடிட்டு இருந்தது இல்லையா, அந்த குக்கு வித்து கோமாளி அது எல்லாமே ஓடிட்டு இருந்தது. வரிசையா வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஷாலோ ஃப்ரை பண்ண மீன், அதுக்கப்புறம் நிறைய மண்டை அந்த இது வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்தது. இன்னும் ஒரு பீஸ் கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்க எடுத்துக்கலாம், நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு இல்லையா, ஸோ அதனால அதாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம் விளக்கிடுறேன். முடிஞ்சிருச்சு வீடு இது வேலை, கிச்சன் வேலை. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நீங்க காலையில இருந்து பண்ணதுக்கு வந்து நீங்க நைட் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, நைட் ஏதாவது கொஞ்சம் நட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க எப்பவுமே. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.